கிறிஸ்துவுக்குள் அன்பாளிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் கிறிஸ்துக்குள் அன்பையும் வார்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்த நாளுக்கான நன்றியோடு சோத்திருக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, யார் இந்த சாஸ்திரிகள்ங்கிறதான ஒரு பாடங்கள் பார்க்க போகிறோம். இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து நம்ம என்ன பார்த்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய இந்த பிறப்பின் வரலாறு நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தாருங்கிறான விஷயத்த நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இயேசு கிறிஸ்து வந்து பார்க்க வந்த அந்த சாஸ்திரிகளை குறித்து இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கும் பார்த்திங்கன்னா, அந்த இயேசு கிறிஸ்து வந்து சாஸ்திரிகளை குறித்து பார்க்க முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சோதரில் சாஸ்திரிகள் அப்படிங்கிற வச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து எப்ரியர் பதில் கம்சாம் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியில் வந்துட்டு எழுதப்பட்டிருக்கு. கிரேக்க மொழியில் இந்த சாஸ்திரிகள் என்ற பதத்துக்கு அந்த வார்த்தைக்கு என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்கோஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் வந்து வைஸ்மேன்ங்கிறான விஷயத்தை போட்டிருக்கும் பார்க்கும். இந்த சாஸ்திரிகள் அங்கிறதான அந்த வேர்டுக்கு அதாவது அது என்ன பொருள் சொல்லப்பட்டிருக்குன்னா, விவேகமான இல்லைன்னா ஞானிகள் அப்படிங்கிறான விஷயத்த சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஞானிகள்ங்கிற விஷயத்துக்கு புரோட்டன் அடுங்கிறான விஷயத்தை அங்கே ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. விவேகமான இல்லை ஞானிகளுக்கு அந்த பதத்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த சாஸ்திரிகளுக்கு எப்ரியர் பத்தில் கவ்சாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேகி என்று சொல்லுவாங்க. யாரை பார்த்தீங்கன்னா அந்த சாஸ்திரிகள் வந்தாங்களோ அவங்களை வந்து மேகி என்று சொல்லியிருக்காங்க. மேகின்னா அந்த வார்த்தைக்கு வந்துட்டு ஜோசியர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. யார் பயன்படுத்தினா பாபிலோனர்கள் நினைச்சிட்டாங்க இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. மேகி என்றால் ஜோசியர்கள் இல்லாத காலத்தை நேரத்தை கணிக்கிறவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் அடையாளப்படுத்துகிற விதமாக இந்த பாபிலோனுக்கு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கும். இந்த வைஸ்மேனுங்கிறான விஷயத்த பார்க்க பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்கோஸ்ன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து எப்ரியர் பதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த ஞானிக்குன்னு சொல்லி. இந்த மாஸ்கோஸுங்கிறதான வார்த்தையை யார் யூஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாபிலோனர்கள், மேதியர்கள், பாரசீகர்கள் மற்றும் பிறரால் வழங்கப்பட்டால் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்கோஸ்ன்னு சொல்லி பேர். அது வந்து கிரேக்க பதத்துலையும் இங்கே வந்துட்டு இதை இடம் பெற்றிருக்கு பார்க்கும். நம்ம பார்த்தீங்கன்னா சாஸ்திரிகள்னா ப்ராப்பசியா தீர்க்கதரிசியா அல்லது நபிகளாக பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அவங்க நபிகள் கிடையாது. இவங்க வந்து சாஸ்திரிகள் அங்கிறான விஷயத்த சொல்லப்படும் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாஸ்திரிகள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து பிறந்த விஷயத்த பார்க்க வராங்கன்னு பார்ப்போம். பார்க்க வந்தவர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு மெல்கியர், கஸ்பர், பால்தாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 3 பேர் வந்தாங்கங்கிற விஷயத்த சொல்கிறாங்கன்னு பார்க்கும். அது வந்துட்டு இந்த மெல்கியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாருல அவர் வந்துட்டு பெர்சியா நாட்டிலேருந்து வந்திருக்கிறாகவும், கஸ்பர் வந்து சீனா நாட்டிலேருந்து வந்ததாகவும், பால்தாஸ் அப்படின்னு சொல்கிறவர் தாசர்ன்னு சொல்கிறவர் இந்தியாவிலேருந்து வந்ததாகவும் என்ன சொல்கிறாங்க சிலரால் சொல்லப்படுது, சிலரால் நம்பப்படுதுன்னு பார்க்கும். சீரியர்கள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் யாரை சொல்கிறாங்கன்னா குசுனா கபேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹேர்பில்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாவண்டஸ் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க பார்க்கும். இந்த 3 பேருங்கிற விஷயத்த இவங்கள 3 பேருன்னு சொல்லி சீரியர்கள் என்ன சொல்கிறாங்க பார்க்கும். அதே சிலர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா டெரஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேயஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்கோஸ்ன்னு சொல்கிறாங்க. மேக்கோஸ் அப்படிங்கிற 3 பேர் என்ன ஒருத்தர் 3 பேரில் யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னா அதாவது 3 பேர் வந்தாங்கங்கிற விஷயம் சொல்கிறாங்க. அந்த 3 பேர் என்ன ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா பொன் தூப வர்க்கம் வெள்ளைப்பழம் கொண்டு வந்ததுனால 3 பேருங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துகிறாங்க பார்க்கும். ஒன்று டெரஸ், அதுக்கப்புறம் ரேயஸ், மேக்கோஸ் அப்படிங்கிற விஷயத்தை சிலர் சொல்கிறாங்க பார்க்கும். சிலர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த 3 பேர் யாருன்னா கஸ்பர், ராபர்ட், எலிஷாபத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா கஸ்பர், ராபர்ட், எலிபாசஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லி இந்த வந்துட்டு இந்த கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். 3 சாஸ்திரிகளை குறித்து இப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கும். அது என்னங்கிறான விஷயத்த வந்துட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, சாஸ்திரிகளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா கொண்டாடுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி வந்துக்கிட்டு 6ஆம் தேதி வந்துக்கிட்டு ஜெர்மன், ரோமு அவங்கள வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்ததை வந்து ஜனவரி 6ஆம் தேதி வந்துக்கிட்டு அதை ஒரு அந்த பார்க்க வந்ததுனால ஒரு திருவிழாவாக செலிப்ரேட் பண்ணுறான்னு பார்ப்போம். அதனால் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ இந்த சாஸ்திரிகள் யாருங்கிறான விஷயத்த தான் இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம்னு பார்ப்போம். அப்போ நம்ம வந்துட்டு வசனத்தை படிச்சுட்டு போகலாம் பார்க்கலாம். வசனம் படிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை வசனம்.
வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 2 வசனங்கள் 1 முதல் 12 முடிய. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தார். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே பிறப்பார். அது என்னவென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லெகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறிதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்துக்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். போதும் பார்ப்போம். நம்ம வந்து 12 வசனங்கள் படித்தோம். இன்னும் ஒவ்வொரு வசனங்களா அனுப்பிச்சது நம்ம தியானிக்க போறோம்னு பார்ப்போம். பார்த்து ஏரோது நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். அப்போ இந்த கிழக்கிலிருந்து அப்படிங்கிற விஷயம் சொல்ல முடிச்சுல அன்புக்குரிய சோர்ஸ்ல நீங்கள் இந்த வந்துட்டு இந்த வந்து ஒரு மேப்பை பார்க்கிங்க. இதான் வந்துட்டு எருசலேமுக்கு வந்துக்கிட்டு சொல்கிற கிழக்கிலிருந்து சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த வந்து ஏமேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் ஈஸ்ட்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஈஸ்ட் பக்கத்தில் இருந்தால் வந்துட்டு அந்த கிழக்கு தேர்கள் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. இவங்க வந்துட்டு எங்கன்னா ஏமன் நாட்டு பக்கத்தில் இருந்து அவங்க நினச்சிருக்காங்க, இவங்க நினைச்சிருக்காங்க இந்த சாஸ்திரிகள் வந்தாங்கன்னு பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எருசலேம்ல இருந்து பெத்லெகேம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து கிழக்கில் இருக்குன்னு பார்க்கும். எருசலேம்ல இருந்து கிழக்கு பகுதியில் பெத்லெகேம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனாவில் மேற்கு கரை, அதாவது வெஸ்ட் பேங்க் சொல்லப்பட்ட பகுதியில் அமைஞ்சிருக்கு. எருசலேம்லேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் நினைச்சிருக்கு அந்த வந்துட்டு அந்த பெத்லெகேம் வந்துட்டு அங்கே இருக்குன்னு பார்ப்போம். இவங்க என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க இது வந்துட்டு எருசலேமுக்கு கிழக்கு இருக்குது. இவங்க வந்தது பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு வந்து எங்கேருந்து வராங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வடக்கே இருந்து வர்ற மாதிரி தான் இருக்குன்னு பார்க்கும். ஏன்னா அந்த அந்த லொக்கேஷன் அவங்க வந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அந்த வந்துட்டு வடமேற்குலேருந்து வந்த மாதிரி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வந்து ஈஸ்ட்லேருந்து தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் அப்படின்னு கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்ததாக அங்கே சொல்லப்பட்டு பார்க்கும். ஆனால் வந்து அது வந்து ஏமன் நாட்டு பக்கத்தில் இருக்கிற மாதிரி அங்கே வந்து இந்த லொக்கேஷன் காட்டுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர் ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கும். இன்னைக்கு இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, யூதருக்கு ராஜாங்கிற விஷயத்தை சொல்லப்பட்டு பார்க்கும். அது என்னன்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யார் இந்த சாஸ்திரிகள்ங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பொன் தூப வர்க்கம் வெள்ளை போலம் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்திருக்காம பார்க்கும். அது என்னங்கிற விஷயத்த என்ன பார்த்து இந்த பாடத்தை முடிக்க போகிறோன்னு பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் எங்கே என்று கிழக்கிலே அவருடைய நட்சத்திர கண்டு பணிந்து கூட வந்துருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா கிழக்கிலே அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது கிழக்கில் இருக்குன்னு பார்க்கும். அது பார்த்து எருசலேமுக்கும் கிழக்கில் தான் அந்த நட்சத்திரம் இருக்குன்னு பார்க்கும். ஆனால் இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே வந்துட்டாங்கன்னா வடமேற்குல இருந்தால் என்ன செஞ்சுருக்காங்க வந்திருக்காங்கன்னு பார்க்கும். அப்படி தான் அந்த லொக்கேஷனுக்கு காட்டுன்னு பார்க்கும். அப்போ கிழக்கிலே அப்படின்னா அவங்க இருந்த சைட்லேருந்து கிழக்கு பக்கம் வந்துட்டு அந்த நட்சத்திரம் இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே அவங்கள்ட்ட சொல்ல போச்சுன்னா எருசலேமில் வந்து கேட்காங்க, எங்கே கேட்காங்க கிழக்கில் அந்த நட்சத்திரம் இருக்குது, அதை வந்து பணிந்து கொண்டு வந்திருக்குண்டு. அப்போ எருசலேம்லேருந்து கிழக்கு பார்த்தீங்கன்னா பெத்லெகேம் இருக்குது. அது 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்க்கும். ஏன் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏறதுட்ட வந்து கேட்க வராங்கன்னா அவருடைய ஆளுகைக்குள்ளே தான் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெத்லெகேம் இருக்குன்னு பார்க்கும். வந்தவங்க சாதாரண ஆள் கிடையாது. இவங்க வந்துட்டு ஒரு ஞானிகள் விவேகிகள்னு பார்க்கும்.
ஏன்னா வந்துட்டு ஒரு நாட்டை வந்துட்டு ஒச்சர் வேலை பார்ப்பாங்க யார் பார்த்தீங்கன்னா ஞானிகள் விவேகிகள் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு பார்க்கும். அதனால வந்துட்டு டைரெக்டாக என்ன பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா தேசத்துக்குள்ள என்று கொடுக்க முடியாதுன்னு பார்க்கும். ஒரு சாமானிய மனுஷன் கூட நினைச்சிடலாம் ஒரு தேசத்துக்குள்ள உள்ள போயிடலாம். ஆனால் வந்துட்டு ஒரு ஞானிகள் ஒரு ராஜா வந்துட்டு ஒரு தேசத்துக்குள்ள போனா அந்த தேசத்து ராஜாட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் என்ன செய்ய முடியும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த தேசத்துக்குள்ள போக முடியும். இல்லாட்டினா அவங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது பார்க்கும். ஏன்னா யாராட்டும் அவங்களை குறித்து தவறான ஒரு செய்தி கொடுத்துட்டாங்க ராஜாவுக்கு தெரிவிக்கப்பட்டாங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்களோட போர் சேவர்கள் வந்து அவங்க எதையுமே கேட்க மாட்டாங்க, அவங்கள வந்து சிறை சேதம் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி அவங்க கொண்டுருவாங்கன்னு பார்க்கணும். அவங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லி பார்க்கணும். அதனால தான் ஒரு தேசத்துக்குள்ள என்ட்ரி ஆகும் போச்சுல அந்த தேசத்து ராஜாட்ட வந்துக்கிட்டு பெர்மிஷன் வாங்கி தான் அந்த நாட்டுக்குள்ளே போகணும்னு பார்க்கணும். ஏன்னா இவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது, சாஸ்திரிகள்னா ஞானிகள் விவேகமானவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை பொருள்படுதுன்னு பார்க்கும். அதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு நிலையான ஒரு சம்பவம் இருக்குன்னு பார்க்கும். நம்ம வந்துட்டு நம்ம வந்து பழைய ஏற்பாட்டில் நாகமான்ங்கிறான ஒரு மனுஷனை பார்த்துருப்போம். சிறிய நாட்டு படைத்தலைன்னு பார்க்கும். அந்த படைத்தலைவிக்கு குஷ்டரோகம் இருக்கும். இந்த குஷ்டரோகத்தை போக்க முடியாத அங்கே வந்துட்டு எங்கே வராருன்னா எலிசா தீர்க்கதரிசிட்ட இங்கே வந்து அவர் வரான்னு பார்க்கும். அப்போ அந்த தேசத்து இஸ்ரவேல் நாட்டு தேசத்து ஆளுகை சென்ற அந்த ராஜாவுக்கு ஒரு நிருபம் எழுதி கொடுக்குறாரு பார்க்கும். அப்போ வந்து அந்த தேசத்து ராஜாவுக்கு நிருபம் எழுதி கொடுக்காரு. அவர்கிட்ட போயிட்டு தான் எங்கே போகிறான்னா எலிசா தீர்க்கதரிசிட்ட போகிறான்னு பார்க்கும். அப்போ ஒரு தேசத்துக்குள்ளே என்ட்ரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தேச ராஜாட்ட ஒரு என்ட்ரி கொடுக்காம உள்ளே போக முடியாது பார்க்கும். இதுதான் ஒரு விஷயம் நடக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறார், கிளைக்கில் ஒரு நட்சத்திர கணக்கு பணிந்து வந்தோன்னு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ராஜாங்கிறான விஷயத்த அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். வந்திருக்க சாஸ்திரிகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாதாரண ஆள் கிடையாது, இவங்க வந்து வேதம் தெரிஞ்ச வேத ஆசாரியர்கள் பார்க்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அட்ரஸ் பண்ண யூதருக்கு ராஜா அப்படிங்கிறான விஷயம் சொல்லப்படும் பார்க்கும். அப்போ இந்த யூதருக்கு ராஜாங்கிறான விஷயத்த எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே பழைய ஏற்பாட்டில் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தீர்க்க தரிசனத்தை ஒத்த வாக்கியத்தை தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த சாஸ்திரிகள் ஆராய்ஞ்சு அவங்க என்ன காலத்தை கேணிச்சு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உள்ள வாராங்கன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். எரேமியா 23 அதிகாரம் 6 வசனங்கள் வாசிக்கலாம். எரேமியா அதிகாரம் 23 வசனங்கள் 5, 6. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாக இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. போதும் பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா இதோ நாட்கள் வரும் கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அப்போ வந்து தாவீதினுடைய வம்சத்துல தான் யார் வரா பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர்றாரு பார்க்கும். அவர் ராஜாவா இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும். அவர் என்ன பண்றார் அப்படின்னா ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்றாரு பார்க்கும். ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமா வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. அப்படின்னா இயேசு கிறிஸ்துங்கிறத கர்த்தர் என்ற பொருள் பார்க்கும். அவர் கர்த்தருங்கிற விஷயம் சொல்லப்படுறது பார்க்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த யோவான் சுவிசேஷங்கள் அந்த 4 சுவிசேஷங்களே இந்த கர்த்தருங்கிற வார்த்தையை எங்க நினைச்சது அங்க மென்ஷன் போட்டிருக்கும் பார்க்கும். அப்ப இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அப்பதான் அங்க சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் ராஜா தான் இருந்தாரு. அவர் எப்படி ராஜான்னு பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்த ஒரு ராஜாவா தான் இருந்தார் சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்துட்டு எழுத்துப்பூர்வமான ஒரு ராஜாவா என்ன செய்யல அங்க வந்துட்டு அவர் இல்லை அங்கான விஷயத்த சொல்லப்படும் பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 18 அதிகாரம் 33, 34 அதுக்கப்புறம் 37 வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 18 வசனங்கள் 33, 34 மற்றும் 37. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே நான் உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். போதும் பார்க்கும். அப்ப என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா
இங்க கேட்கிறார். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்கு பிரவேசித்து இயேசுக்கு அழைத்து, நீ யூதருக்கு ராஜாவா என்று கேட்கிறார். அப்ப வந்து யூதருக்கு ராஜாங்கிறான்னா ஒரு பெயர் நினைச்சது அவங்க வந்துட்டு அங்க பிரசித்தம் ஆயிட்டுன்னு பார்ப்போம். அப்ப சொல்றாரு இயேசு கிறிஸ்து அவருக்கு பிரதியுத்தமாக, நீ இப்படி சொல்லுகிறது, அவர் இயேசு அவருக்கு பிரதியுத்தமா, நீரா இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். அது சொல்றாரு, நீ யூதருக்கு ராஜாவான்னு சொல்லி பிலாத்து கேட்க மூச்சுல இயேசு அவர் சொல்றாரு, நீங்க அப்படி சொல்றீங்களா, மற்றவங்க என்ன குறித்து இப்படி சொன்னாங்களா அப்படின்னு கவனிச்சு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 37ஆம் வசனத்துல சொல்ல சொல்றாரு, அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றார். இயேசு பிரதியுத்தமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தேன்? சத்தியவான் எவனும் என்னோட சத்தத்தை கேட்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்த நோக்கம் என்னன்னா ராஜா தான். ஆனா வந்துகிட்டு ஒரு தேசத்தை ஆள்ற ராஜாவா அவர் வரலன்னு பார்க்கும். அவர் வந்தது என்னன்னா சத்தியத்தை சாட்சி கொடுக்க ராஜாவாக்குதான் அவர் இது பிறந்தார்னு பார்க்கும். அதுக்காக தான் பிறந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றான்னு பார்க்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறந்த விஷயம் பார்க்கும்போது ராஜாங்கிறான்னு விஷயம் சொன்ன உடனே அதுக்கப்புறம் பின்னாட்களில் வந்துக்கிட்டு அவர் வந்துட்டு சுவிசேஷங்கள் அறிவிச்சு ஜனங்கள்லாம் அவர் வந்து கேதர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை கண்டு நினைச்சுறாங்க சிலர் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இவர் வந்து பிறக்கும் முச்சிலே ஒரு ராஜாங்கிறான விஷயத்த சொல்லப்பட்டிருக்கு, யூதருக்கு ராஜா பிறக்கிற விஷயத்த சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தீர்க்கதரிசன ஆகமத்திலையும் வந்துட்டு அதாவது தாவீதோட வம்சத்துல தான் ஒரு ராஜா பிறப்பாருங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து இவராக தான் இருக்குன்னு சொல்லி என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவரை வந்துக்கிட்டு பிடித்து ராஜாவாக்கலாம்னு சொல்லி அந்த பிடித்து கொண்டு போறாக்கா வரான்னு பார்க்கும். அங்க வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நினைச்சாரு, அங்க வந்து பெயரான்னு பார்க்கும். அதனால அன்புக்குரிய சோசல இதே ஒரு விஷயம் இருக்குன்னு பார்க்கும். ஏன் இந்த விஷயம் என்னன்னா, அவரை ராஜாவாக்கிறதுக்கு ஜனங்கள் ஏன் பிரயாசப்படுறான்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பாபிலோன், அதாவது நேபுகாத் நேச்சர்ல இருந்து அந்த டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு அவங்க வந்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா அங்கே ஒரு அடிமைத்தனத்துல போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மேதிய பிரிஷ ராஜ்யத்துக்குள்ள ஒரு அடிமையா இருக்காங்க, கிரேக்க சாம்ராஜ்யத்துல அடிமையா இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ரோமர்ட்ட அடிமையா இருக்குன்னு பார்க்கும். இந்த அடிமைத்தனத்துக்கு வந்து வெளியே வரணும், இஸ்ரவேல் தான் ஆளணுங்கிறதான எண்ணத்தோட தான். அப்ப யார் பிறப்பா? கிறிஸ்து வந்து பிறந்து அங்க வந்து ஆளுகை செய்வாருங்கிறதான எண்ணத்தோட அங்க வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்துக்கிட்டு அவர் ராஜா வாக்கலாங்கிறான எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு பார்க்கும். அது கூட நம்ம படிக்கலாம். யோவான் 6:14-15. யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 6 வசனங்கள் 14-15. இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். அப்போதும் பார்க்கும். அப்போ வந்துட்டு இவங்க நினைச்ச ராஜாவாக்கலாம்னு சொல்லி அவர் பிடிக்கிறக்கா யோசனை பண்ண சொல்லி அவர் நினைச்சாரு அந்த இடத்த விட்டு பேரான்னு பார்ப்போம். அப்ப இயேசு கிறிஸ்து வந்துட்டு இங்க சொன்ன மாதிரி மத்தேயு சுவிசேஷத்துல சொன்ன மாதிரி அவர் ராஜா தான். ஆனா வந்துட்டு நினைச்சாருன்னா ஒரு தேசத்தை ஆள்ற ராஜாவா இப்ப வரல, அவர் வந்து சத்தியத்தை சாட்சி கொடுக்க வந்த ஒரு ராஜாவா தான் அங்க வந்தாருங்கிற விஷயம் சொல்லப்படும் பார்க்கும். அடுத்தபடியா அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கப்புறம் சொல்றது அவர் நினைக்கிறது அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் அங்கிற விஷயத்தை சொல்றான்னு பார்ப்போம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா ஒரு விடுவெளி நட்சத்திரம் என்கிற விஷயம் சொல்லப்படும் பார்க்கும். வெளிப்படத்துலையும் இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன ஆகமத்துலையும் அங்கே வந்துட்டு பிள்ளையாமுங்கிற மனுஷன் என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு இயேசு கிறிஸ்து பிறக்கிறத ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறாரு. அந்த குறி சொல்ற அந்த ஒரு மனுஷன் வந்துட்டு அங்க சொல்றான்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 16-17. என்னாகமம் அதிகாரம் 24 வசனங்கள் 16-17. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அறிவித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர்கள் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். அப்போதும் பார்க்கும். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபம் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்புன்னு சொல்லிருக்கும்.
இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே ஒரு விஷயத்த எங்கே சொல்லப்பட்டிருக்கணும், ஆதியாகமத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்துக்கிட்டு பார்க்கணுங்கிறதான எண்ணத்தை இருந்துச்சுன்னு பார்க்கும். அதனால தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. என்ன சொல்ல முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, அநேக தீர்க்கதரிசிகள் என்னை பார்க்கணும், அதாவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனாலும் நினச்சது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலங்கிறான விஷயத்த சொன்னாரும் பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். மத்தேயு சுவிசேஷங்கள் 13ஆம் அதிகாரம் 16, 17 படிக்கலாம். அதான் அங்கே வந்துட்டு பிள்ளையாம் சொல்கிறாரு பார்க்கும், அவரை காண்பேன் இப்போதல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபம் அல்ல அப்படின்னு சொல்கிறாரு பார்க்கும். அவர் வாய்ப்பை தேடுறாரு, ஆனால் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கலன்னு பார்க்கும். ஆனாலும் அவரோட அரசாட்சியில் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படும் பார்க்கும். நம்ம படிக்கலாம். மத்தேயு 13, 16, 17 வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 13 வசனங்கள் 16, 17. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போதும் அப்போ தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் நீங்கள் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை நீங்கள் வந்து பிரோஜனப்படுத்தி கொள்ளுங்க அவங்க விஷயத்த சொல்கிறான்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, என்னாகமத்தில் படித்த மாதிரி ஒரு செங்கோல் என்னது யாக்கோப்புலேருந்து உதிக்கும்ங்கிற விஷயத்த சொல்லப்படும்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே யாக்கோப்பு யாருன்னா இஸ்ரவேல் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. அந்த யாக்கோப்பு அதே மாதிரி யாக்கோப்பு இருக்கிறார்ல அவர் வந்துட்டு மறிக்கும் போச்சுல இதே ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை சொல்லி அவர் வந்துட்டு ஆசீர்வதிக்காம பார்க்கும். தன்னுடைய குமாரனை யூதாவையை ஆசீர்வதிக்காம பார்க்கும். ஏன்னா யூதாவுடைய வம்சத்தில் வந்து யார் வரணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரணும்னு பார்க்கும். அதை குறித்து அவர் வந்து மறிக்கும் போச்சுல அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லி அவர் மறிக்கான்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆதியாகமம் அதிகாரம் 49 வசனம் 10. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அப்போதும் சமாதான கர்த்தர் வரவளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. நம்ம சமாதான கர்த்தர் யாரோட சந்ததியில தான் வரணும் பார்த்தீங்கன்னா யூதாவை சந்ததியில தான் வந்து பிறக்கணும், இயேசு கிறிஸ்து பிறக்கணுங்கிறதான ஒரு இதை ஆதியாகமத்திலே வந்துட்டு சொல்லியிருக்காருன்னு பார்க்கும். அப்போ நியாய பிரமாணிக்கன் பாதத்தை விட்டு ஓய்வதில்லை இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுறது யார் வந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தாருன்னு பார்க்கும். அந்த நியாய பிரமாணத்தை அவர் நிறைவேற்றி முடிச்சான்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வேதபார பரிசெயர்கள் அதுக்கப்புறம் நியாய சாஸ்திரிகள் வந்து அநேகர் வந்து அவர்கிட்ட கொஸ்டின் எழுப்புறாங்க பார்க்கும். பாத அருகிலே வந்தாங்கன்னா பாதங்களை விட்டு ஓய்வதில்லைன்னா அவர்கிட்ட வந்துட்டு கேட்க வர்ற விஷயத்தை சத்தியத்தை அவர்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணுற விஷயமா இருந்தாலும் சரி, சத்தியத்தை கேட்க வேண்டிய விஷயமா இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட வந்தாங்கன்னு பார்க்கும். ஆனால் வந்தாங்கன்னு பார்க்கும். அதனால தான் அவரிடத்துல கர்த்தர் ஜனங்கள் சேர்த்து கொண்டாடுன்றாங்க. அப்போ அநேக ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அந்த சத்திய மார்க்கத்துக்குள்ள உள்ள ஒரு வர்ற விஷயத்தை தான் இது அடையாளப்படுத்துது அப்படின்னு விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கும். அடுத்த வரும்போது தொடர்ந்து வாசிக்கலாம். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தார். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே பிறப்பார். அது என்னவென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லெகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறிதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சொல்றாரு, ஏரோது அவர்களுக்கு கேட்ட பொழுது இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஏரோது ராஜா இதை கேட்ட பொழுது என்ன கேட்ட பொழுதுன்னா யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாருங்கிற விஷயத்தை சொல்றான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாஸ்திரிகள் வந்துட்டு யார்கிட்ட வந்து கேட்குறாங்கன்னா ஏரோதுட்ட வந்து கேட்காங்க, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கார் எங்கே, நான் கிழக்கில் நட்சத்திரத்தை கண்டு பணிதுக்குள்ள வந்தோம் அப்படின்னு வந்து சொல்றான்னு பார்க்கும். அவருக்கு வந்துட்டு ஒரு திகில் உண்டாயிட்டும் பார்க்கும். ஏன்னா இவர் பிறந்த இயேசு கிறிஸ்து பிறந்த விஷயம் என்ன பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாஸ்திரிகளுக்கு அப்படி உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் பார்க்கும். அதனால பார்த்தீங்கன்னா அது அவங்கள்ட்ட வந்து கேட்க வந்திருக்காங்க. அப்போ ஏரோது ராஜா கேட்டப்போ அவரும் அவருடைய எருசலேம் நகரத்தார் கலங்கினார்கள். அப்படின்னா இவங்க என்ன ஏன் கலக்கம் வந்ததுன்னா ஒரு பயம் வந்துட்டுன்னு பார்க்கும். ஏன்னா வந்துட்டு ஏறது யாரோ ரோமர்கள் தான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே இஸ்ரவேலில் வந்துட்டு ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க.
இப்போ நமக்கு எதிராக ஒரு ராஜா பிறந்தாருன்னா அப்போ நம்மளை வீழ்த்திட்டு அவர் தான் இங்கே ராஜாவாக இருப்பாருங்கிற விஷயத்தை அவங்க வந்துட்டு புரிந்து கொண்டு நினைச்சாங்கன்னா உடனே அந்த குழந்தையை கொல்றதுக்கு அவங்க சதி திட்டம் பண்ணுறான்னு பார்க்கும். அதை ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தணும்னு பார்க்கும், சதி திட்டம் பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் சாஸ்திரிகளை கூப்பிட்டு நினைச்சாங்க, நீங்கள் பார்த்து பணிந்து கொண்டு வந்துட்டு என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, எருசலேம் நகரத்தார் கலங்கிட்டார்கள்னா எருசலேம் நகரத்தாரில் இவங்க யாருன்னா ஏரோது டீம், அதாவது ரோமர்களுக்குள்ள அந்த விஷயம் பிரசித்தமானது பார்ப்போம். அப்போ வந்துட்டு கேட்குறாரு, யாரும் பிரதான ஆசாரிகளையும் ஜனத்து அப்போ வந்துட்டு கூப்பிட்டு கேட்குறாரு. ஏன்னா ஏரோது கண்ட்ரோலில் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆசாரிகள் வேதபரர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட சொல்கிறாங்க, அவன் பிரதான ஆசாரியர்களும் ஜனத்திலும் வேதபரர்கள் எல்லாரும் கூட வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று விசாரித்தான். அப்போ வந்தவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா கிறிஸ்து தான் பிறந்திருக்காரு அப்படிங்கான விஷயம் சொல்கிறான் பார்க்கும். அப்போ கிறிஸ்து பிறந்த விஷயம் எங்கெல்லாம் சொல்லப்படுதுன்னா பழைய ஏற்பாட்டில் ஏசியா தீர்க்கதரிசி, எரமியா தீர்க்கதரிசி, மீகா தீர்க்கதரிசி, மல்கா தீர்க்கதரிசி, அப்படியே தீர்க்கதரிசனம் ஆங்கமத்திலாம் சொல்லப்பட்டிருக்கு பார்ப்போம். சகரியா தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவங்க சொல்ல முடிச்சு கேட்க முடிச்சு சொல்கிறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் யூதேயாவுள்ள பெத்லகேமில் பிறப்பார் என்று சொல்லியிருக்காரு. அப்போ அதை எப்படி நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மீகா தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. யூதா தேசத்தில் பெத்லகேமே, நீ யூதாவின் பிரபுக்கள், நீ சிறியவதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார் என்று தீர்க்கதரிசனால் எழுதப்படி இருக்கிறதுங்கிற விஷயத்தை சொல்கிறான்னு பார்க்கும். அதை வைத்து தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இவங்க நினைச்சுறாங்க, இந்த சொல்கிறாங்க, ஒரு க்ளூ கொடுத்துட்றாங்க. அதை வைத்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்துவை வந்துக்கிட்டு அந்த ஏறுவது கொல்றதுக்கு அங்கே பிளான் பண்ணுறான்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். மீகா 5:2. மீகா அதிகாரம் 5:2. எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அப்போ போதும். அப்போ யூதேயாவில் எழுதாது எப்ராத்தா பெத்லகேமே இருக்கு. அப்போ எப்ராத்தா அந்த இடத்துல பெத்லகேமில் பிறக்கிறன்னு பார்க்கும். நீ யூதேயாவில் ஆயிரங்களுக்கு சிறிதானா இருந்தாலும் யூதா தேசத்துல ஒரு சின்ன ஒரு பட்டம் தான், அது சின்ன ஒரு கிராமம் தான் பார்க்கும். அங்கே பிறக்கிறார். இஸ்ரவேல் ஆளப்போகிற உன்னிடத்தில் புறப்பட்டு வருவார் என்று அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாக பூர்வத்தில் உழைக்கப்பட்டது. அநாதி நாட்கள்னா எங்கே ஆதியாமத்திலே சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா முற்பிதாக்களாகிய யார் இஸ்ரவேல்கிட்ட இஸ்ரவேலுங்கிற யாக்கோபிட்ட சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அதுக்கப்புறம் என்னாகமத்தில் நம்ம படித்தோம் பார்க்கும். இந்த விஷயங்கள்லாம் அப்போமே இங்கே சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பெத்லகேமை கண்டுபிடிச்சி அங்கே போகிறாங்கன்னு பார்க்கும். அதை தான் இது அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடியாக தொடர்ந்து வாசிக்கலாம். ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை இப்போதும் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு பெத்லகேம் போறாங்க பார்க்கும். இப்போ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா யார் இந்த சாஸ்திரிகள்ங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் பார்ப்போம். அப்போ பார்த்து சாஸ்திரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடுலே சாஸ்திரிகள் இருந்தாங்கன்னு சொல்லி பார்ப்போம். தீருவின் சாஸ்திரிகள் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து எசேக்கியேல் 27:8 சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகிப்தின் சாஸ்திரிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எகிப்திலையும் சாஸ்திரிகள் இருந்தாங்கன்னு சொல்லிருக்கோம். அவங்க சாஸ்திரிகள் யாருன்னா ஞானவான்கள், விவேகிகள் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது யாத்ராகமும் எகிப்து சாஸ்திரிகள் சொல்லப்பட்டிருக்கு. அது யாத்ராகம் 7:11, அதுக்கு யாத்ராகம் 41:8 சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபாரின் சாஸ்திரிகள் என்று, அந்த கேபாரின் சாஸ்திரிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா லெபனான் சொல்லப்பட்டிருக்கு. கேபாரின் சாஸ்திரிகள் சொல்லி எசேக்கியேல் 27:9 சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாபிலோனிய சாஸ்திரிகள் சொல்லப்பட்டிருக்கு. அது பார்த்தீங்கன்னா தானியேல் 1:20 சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீதியின் சாஸ்திரிகள் சொல்லி தானியேல் 3:2 சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அதான் இந்த விஷயம் அடையாளப்படுத்தணும்னு பார்க்கும். அதுக்கப்புறம் சாஸ்திரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து வைஸ்மேன் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேக்க பதத்தில் G 30:97
அதுக்கு வந்து மாஸ்கோஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. மாஸ்கோஸ் பேரை யார் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா பாபிலோன்கள், கல்தியர்கள் சொல்லப்பட்ட இவங்க வந்துட்டு அவங்க தான் இந்த மாஸ்கோங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வார்த்தையை தான் எடுத்தது தொட்டு வந்து கிரேக்கர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்த பார்க்கும். என்ன பாபிலோனர்கள் மட்டுமல்ல, பாபிலோன்கள், மேதியர்கள், பாரசீகர்கள் மற்றும் பிறரால் வழங்கப்பட்ட பேர் தான் இந்த மாஸ்கோஸ்ன்னு சொல்லி. மாஸ்கோஸ்னா சாஸ்திரிகள் அதனால விஷயத்தை சொல்லப்படுறது பார்க்கும். இந்த சாஸ்திரிகள் அங்கே மாஸ்கோஸ்ன்னு சொல்லி அந்த கிரேக்க பத்திரம் சொல்லப்பட்ட அந்த கண்காண்டஸ்ல என்ன பேர்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா மாஸ்கோஸ்ன்னு சொல்லி அந்த பேர்கள் யாருக்கெல்லாம் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஞானிகளுக்கு இந்த மாஸ்கோஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் அவங்களுக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க. பாதிரிமார்கள்னா மத போதகர்கள் அவங்கள என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்கோஸ் என்று பேர் கூட்டு அழைச்சிருக்கான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் மருத்துவர்கள், வைத்தியர்களையும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்கோஸ்ன்னு சொல்லி பேர் அழைச்சிருக்கான்னு பார்க்கும். ஜோதிடம் கணிக்கிறவர்களையும் மாஸ்கோஸ்ன்னு சொல்லி பேர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கனவுகளை மொழிபெயர்க்கிறவர்கள் இருக்கும். கண்ட கனவை மொழிபெயர்க்கிறாங்கன்னு பார்க்கும். அப்படி யாரெல்லாம் பண்ணியிருக்கா? தானியல் பண்ணியிருக்காரு, அதுக்கு யோசேப்பு பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆட்களை கூட நினச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா மாஸ்கோஸ் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து பார்ப்பனமார்கள் அடுங்க சொல்லிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நாள் கணிப்பவர்கள், நாட்கள் அதாவது 4 நட்சத்திரம் பார்க்குறவர்களை மாஸ்கோஸ்ன்னு சொல்லி அழைக்கிறாங்க பார்க்கும். சூனிய வேலை, பில்லி சூனியம் பண்ணுறவங்களையும் மாஸ்கோஸ்ன்னு தான் நினைச்சிருக்காங்க அந்த கிரேக்கர் அழைச்சிருக்காங்க பார்க்கும். மந்திரவாதிகர்களையும் அப்படி தான் அழைச்சிருக்காங்க. கிழக்கத்திய ஞானிகர்கள்னு சொல்லுவாங்க, அவங்களையும் இந்த மாஸ்கோஸ்ன்னு தான் போயிருக்காங்க. விஞ்ஞானிகர்களையும் நினைச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்கோஸ்ன்னு தான் பேரை அழைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுறது பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கிலேருந்து வந்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அப்போ கிழக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்துக்கிட்டு இது வந்து எங்கே இருக்குன்னா வடமேற்குல இருந்து வந்திருக்காங்க, வந்த மாதிரி காமிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. அது வந்துட்டு கிழக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். கிழக்குலேருந்து சாஸ்திரிகள் இஸ்லாமுக்கு வந்து அப்படின்னு சொல்லப்பட்டு பார்க்கும். ஆனால் வந்துட்டு அந்த சைட் லொக்கேஷன் எங்கிறதுனா வடமேற்கு வந்து அவங்க காமிக்கு பார்க்க அது வந்து ஏமன் நாட்டில் இருக்கிறது தான் ஈஸ்ட்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. கிழக்கத்தியர்கள் அங்கே இருந்திருக்கான்னு பார்க்கும். இது வந்து ஒரு கிழக்கத்தியராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். ஆனால் வந்துட்டு ஒரு வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா நீதிமன் ஏசியாவில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஏசியா 41 கிழக்குலேருந்து நீதிமானே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கு பார்ப்போம். நம்ம அதை கூட படிக்கலாம். ஏசியா 41:2. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 41 வசனம் 2. கிழக்கே இருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதபடியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து போதும். அப்போ கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி அவர் தமது பாதப்படியில் வரவழைத்தார் யாருங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்ப்போம். அப்போ அந்த கிழக்கிலிருந்து நீதிமான வரவழைப்பு பாதப்படியிலே அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட பாதப்படியானா அவருடைய வசனங்களை கேட்குற விஷயத்தை அடையாளப்படுத்தும். இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பணிந்து கொள்கிற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்க கிழக்கிலேருந்து நீதிமான எழுப்பின்றது. அப்போ கிழக்குங்கிறதான ஒரு பகுதியில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த நீதிமான்கள் இருக்கிறான்னு பார்க்கும். தேவனுடைய வந்துக்கிட்டு வேதத்தை தியானிக்கிற மனுஷங்கள் வந்து இருக்காங்க பார்க்கும். அவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவர் வந்து பணிந்து கொள்ள வந்திருப்பாங்கங்கிற விஷயத்தை சொல்லப்படும் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாஸ்திரிகள்ங்கிற விஷயத்தை அதே எங்கே பார்த்தீங்கன்னா ஏசியாவில் சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். நம்ம அதை கூட படிக்கலாம். ஆனால் நீங்கள் சாஸ்திரிகள்ங்கிற விஷயத்தை என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க ராஜாக்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவாங்கன்னு பார்க்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவ வந்து பார்க்க வந்த சாஸ்திரிகள்னு கூட உள்ள கிறிஸ்தவ மன்றத்தை சொல்ல மாட்டாங்க, ராஜாக்கள் பார்க்க வந்திருப்பான்னு சொல்லுவாங்க பார்க்கும். ஆக்சுவலி அவங்க ராஜா கிடையாது, சாஸ்திரிகள் பார்க்கும். சாஸ்திரிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேதத்தை சார்ந்த சாஸ்திரிகள் தான் பார்க்கும். அவங்க ஒரு நியாய சாஸ்திரிகளாக இருந்திருக்கலாம்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். ஏசாயா 3:1-2-3 வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 3 வசனங்கள் 1-3 முடிய. இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமில் இருந்தும் யூதாவில் இருந்தும் சகலவிதமான ஆதரவுகளாகிய அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும் தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவையும் பராக்கிரமசாலியையும் யுத்த வீரனையும் நியாயாதிபதியையும் தீர்க்கதரிசியையும் சாஸ்திரியையும் மூப்பனையும் 50 பேருக்கு அதிபதியையும் கணம் பொருந்தினவனையும் ஆலோசனைக்காரனையும் தொழில்களில் சாமர்த்தியம் உள்ளவனையும் சாதுரியனையும் விளக்குவார். அப்போதும் பார்க்கும். இங்க ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா அப்பம் என்கிற எல்லா ஆதரவும் தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவையும்ங்கிற விஷயம் சொல்றாரு.
ஏன்னா அவங்களுக்கு ஒரு பஞ்சத்தை அனுப்ப போறாரு. அப்போ பஞ்சத்துல யாரெல்லாம் சிக்குவாங்க வந்து சொல்ல போச்சுன்னா அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, பராக்கிரமசாலி யுத்த வீரர்களையும் நியாயாதிபதிகளையும் தீர்க்கதரிசிகளையும் சாஸ்திரிகளையும் மூப்பர்களையும் எண்ணுங்கிறான்னு சொல்றாரு பார்ப்போம். அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா சாஸ்திரிகளையும் சொல்லப்பட்டிருக்கும், சாஸ்திரிகளையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா யூதருக்குள்ள என்ன பண்ற யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரவேலுக்கு சாஸ்திரிகள்ங்கிற விஷயத்தில் இருக்கு, நியாயாதிபதிகள் இருக்காங்க, தீர்க்கதரிசி இருக்காங்க பார்ப்போம். அப்போ தீர்க்கதரிசிக்கு அடுத்த கேட்டகரியில் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே சாஸ்திரிகள்ங்கிற விஷயம் சொல்றாரு. சாஸ்திரிகள் இடத்துல தான் யார் பார்க்கணும், மூப்பர்கள் வரான்னு பார்க்கும். அப்போ தீர்க்கதரிசிக்கு அடுத்த கேட்டகரியில் யார் இருக்காங்கன்னா அது சாஸ்திரிகள் பார்க்கும். இவங்க தான் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த விஷயங்களை அறிந்து கொண்டு அவங்க வந்துட்டு சாஸ்தாமாக விழுந்து பணிந்து கொள்றதுக்கு வாராங்கன்னு பார்க்கும். இவங்க யாருன்னு சொல்லணும்னா இவங்க வந்துட்டு நியாய சாஸ்திரிகளா இருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஏன்னா அவங்க வந்துட்டு வேதத்தை கற்று அறிந்தவர்கள் பார்க்கும். அதனாலதான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு நம்ம இயேசு கிறிஸ்து வந்துட்டு பிறந்த செய்தியை கேட்டு இவங்க வந்துட்டு பணிந்து கொண்டு வராங்க பார்க்கும். இவங்க வந்துட்டு அந்நியர்கள் கிடையாது, இவங்க தேவனுடைய பிள்ளைகள் தான், இவங்க வந்துட்டு நீதிமான் தான். இவங்க வந்துட்டு எங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறப்பை தெரிஞ்சு என்ன பண்றவங்க தான் பணிந்து கொள்ள வந்திருக்காங்கன்னு பார்க்கும். பார்த்தீங்கன்னா அவர் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கணம் புரிஞ்சிய கமாலியன் ஒருத்தர் இருக்காரு. அவரு ஒரு நியாய சாஸ்திரி அவங்க விஷயம் சொல்லப்படுறதுன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். அப்போஸ்தலர் 5:34. அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 5 வசனம் 34. அப்பொழுது சகல ஜனங்களாலும் கணம் பெற்ற நியாய சாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பெயர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சகல ஜனங்களா கணம் பெற்று நியாய சாஸ்திரி ஆகிய கமாலியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாஸ்திரிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நியாய சாஸ்திரிகள் தான் பார்ப்போம். இவங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா எப்படி தீர்க்கதரிசிகளே வந்து ரொம்ப கனம் பண்ணி அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வந்து நியாய சாஸ்திரிகள் அதனால் அந்த சாஸ்திரிகள் என்ன சாதாரண நியாய சாஸ்திரிகள் இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க நியாயம் விஷயம் நியாய பிரமாத்தை கட்சி சேர்ந்தவரும் பார்த்தோம். அப்போ வேதத்தை நல்லா கட்சி தேர்ந்தாதான் படித்தாதான் என்ன பண்ண முடியும்னா இந்த மெஸ்ஸியை யாருங்கிறான விஷயத்தை அறிந்து கொள்ள முடியும் பார்க்கும். அப்படி என்னன்னா இவங்க வந்துட்டு கிறிஸ்து எங்கே பிறப்பாருங்கிறான விஷயம் தெரிஞ்சு தான் வாரங்க பார்க்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறப்பை வந்துட்டு இவங்க ஒரு மெசேஜ் அவங்கள்ட்ட அவங்க பேருக்கு நம்ம படத்தில் படிக்க போகிறோம், படித்தா நம்ம புரியும் பார்க்கும். போனனால அதை கண்டு எடுத்துறாங்க, பணிந்து கொண்டு வராங்க. அங்கே வந்துட்டு இவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததுனால அவங்க பார்த்துட்டு இவங்களை வந்துக்கிட்டு வழி நடத்துக்க ஒரு நட்சத்திரம் வால் நட்சத்திரம் வந்துட்டு அந்த வீட்டில் வந்துக்கிட்டு எனக்கு அடையாளம் கொடுக்கப்பட்டு பார்க்கும். இது ஒரு அடையாளம் பார்க்கும். எப்படி வந்துட்டு மோசையை வந்துக்கிட்டு எகிப்துக்கு போச்சுல எகிப்திய ஜனங்கள் வந்து விசுவாசிக்கல, அவங்களுக்கு வந்துட்டு 2 அடையாளம் கொடுத்தாரு. ஒன்று அந்த என்னன்னா அந்த கோலை கீழே போட்டோம்னா சர்ப்பமாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று அவங்க கையில் மடியில் போட்டால் குஷ்டமாகும். குஷ்டமாகிற விஷயத்தை அவங்க 2 அடையாளம் கொடுத்தான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் பெத்லகேமில் போய் எப்படி போக முடியும் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளமாக என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா வால் நட்சத்திரம் அவங்களுக்கு வந்து அடையாளமாக காமிக்கு பார்க்கும். வானத்துலேருந்து அந்த நட்சத்திரம் இருக்குது. அதை வந்துட்டு ஷேட் எங்கே போடுறோன்னா அந்த பெத்லகேமில் வந்து அந்த வீட்டில் போடுற மாதிரி இருக்குன்னு பார்க்கும். இன்னொரு விஷயம் என்ன பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராகா பேசி அந்த வீட்டை பாதுகாக்க அவளை வந்துட்டு அந்த எரிகோலேருந்து தப்பிக்கிறதுக்காக அங்கே இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சிகப்பு நூல் என்ன பண்ணுறாங்க வந்து அவங்களுக்கு ஜன்னலில் கட்டி வைக்கிறாங்க. ஏன்னா அதை பார்த்து தான் இருக்கிறாங்க அவங்க அந்த வீட்டை அவங்க குடும்பத்தை தப்பி வைக்காமல் பார்க்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சொல்லி அந்த வால் நட்சத்திரத்தினுடைய ஷேட் அங்கே போடுறதாகவும் அங்கே நிழலிட்டனால என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளமாக இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானர் வந்துட்டு இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் பட்சத்தில் அவர் வந்துக்கிட்டு புறா போல ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு யார் மேல் நிலையிட்டுறதோ அவர் தான் தேவனுடைய குமாரங்கிற விஷயத்தை அவங்களுக்கு காமிக்கிறதுக்காக அப்படி ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுன்னு பார்க்கணும். அதே மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் நினைச்சதுக்காக இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது சொல்லப்படுறது பார்க்கும். அதான் சொல்ல இப்போ வந்தது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ராஜா கிடையாது, இவங்க வந்துட்டு சாஸ்திரிகள்னா இவங்க ஒரு நியாய சாஸ்திரிகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீர்த்துல 3ல் சொல்ல ஒரு சேனாங்கிறதான ஒரு நியாய சாஸ்திரி இருந்தான்னு பார்க்கும். கணம் வருதேன்னு பார்க்கும். அதை கூட பார்க்கலாம். தீர்த்து 3:13 வாசிக்கலாம். தீத்து அதிகாரம் 3 வசனம் 13. நியாய சாஸ்திரியாகிய சேனாவுக்கும் அப்போலாவுக்கும் ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு அவர்களை ஜாக்கிரதையாய் விசாரித்து வழி விட்டு அனுப்பும். நியாய சாஸ்திரியாக சேனாவுக்கும் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நியாய சாஸ்திரிகள்ன்றதுக்காக அது நல்ல நியாயத்து சேனாங்கிற விஷயம் சொல்லப்படுது. கமாலிங்கிறத நல்ல
ஒரு ஒரு நியாயசாஸ்திரிகள் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவ நிறைய நியாயசாஸ்திரி கொஸ்டின் ரைஸ் பண்ணவங்களும் இருந்தாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி இங்கே வந்து இருந்துச்சுனாங்கன்னா நல்ல ஒரு நியாயசாஸ்திரிகள் வந்து அவரை பார்க்க வந்த விஷயத்தை அடையாளப்படுத்துறதுங்க விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்து கூட அவர் சொல்றாரு, நீ வந்துட்டு சாஸ்திரிகள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நியாயசாஸ்திரிகள் அறிவில் தேர்ந்தவங்கள் அங்கரான விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். லூக்கா 11:52 நியாயசாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகளை எடுத்துக்கொண்டீர்கள் நீ அப்படி சொல்லியிருக்குன்னு பார்க்கும். நீங்கள் உட்பிரவேசிப்பதில்லை, உட்பிரவேசிகளே தடை பண்ணியிருக்கீங்களே என்று சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அப்போ நியாயசாஸ்திரிகள் என்ன அறிவாகி திறவுகோல் இருக்கு. அவங்க வந்து ஞானவான்கள் அங்கரான விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அந்த ஞானவான்கள் தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறப்பை அறிந்து கொண்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வராங்கன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலேயே இயேசு தீர்க்கதரிசி என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பாருங்கிறதான விஷயத்த வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அதை எல்லாம் படித்து தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வராங்கன்னு பார்க்கும். ஏசாயா 7:14. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாள். போதும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்னி கருப்பு தெரிவித்து ஒரு குமாரன் பெறுவார், இம்மானுவேல் பேரிடுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இயேசு கிறிஸ்து பிறந்த விஷயத்தையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி தீர்க்கதரிசனுடைய ஆகமத்தில் படித்து தான் என்ன பண்ணுறாங்க, தேடி தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா காலத்தை வேலையை அறிந்து கொண்டு என்ன பண்ணுறாங்க பார்த்து இங்கே வராங்கன்னு பார்க்கும். அது போக என்னச்சுன்னா இயேசு கிறிஸ்து பிறப்பை நினைச்சுறாங்க அறிந்து கொண்டு தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே வரான்னு பார்க்கும். இவங்களுக்கு எப்போ அறிவிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறந்ததை வந்துட்டு வயலில் இருந்த அந்த மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா போய் பார்த்துட்டு அதை நினச்சிட்டு அங்கே வெளியே போய் பிரசித்தம் பண்ணுறாங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பிரசித்தம் பண்ணனால இந்த செய்தி எங்கே போகுது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சுற்று வட்டாரத்துக்கு போகுது. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை கேட்டு தான் நினைச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணி கொண்டு வராங்கன்னு பார்க்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு சாஸ்திரிகள் வந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு என்கிட்ட வந்து ஏறதை கேட்குறாரு. ஏறது வந்துட்டு சாஸ்திரிகள் சொல்கிறாரு, நீங்கள் பார்த்துட்டு பணிந்து கொண்டு என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து குறிப்பிட்ட காலத்தில் வரல அப்படின்னு பார்க்கும். குறிப்பிட்ட காலம்னா ரொம்ப இருக்காது, ஒரு மாத கணக்கு உள்ள இருக்குன்னு பார்க்கணும்னு வைங்களேன். வராதனால என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க சந்தேகம் கேட்டு 2 வயது உள்ள ஆண் பிள்ளைகள்லாம் கொல்லணுங்கிற விஷயத்த அவங்க சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ 2 வயதுங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறந்து கொஞ்சம் நாட்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருடங்கள் ஒரு மேபி வந்துட்டு ஒரு வருடம் கூட ஆகிருக்கலாம் பார்க்கணும். அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து கூட அவங்க பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். வந்து பார்த்ததுனால பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போயிருக்காங்கன்னு பார்க்கணும். அது வந்துட்டு பிறந்த உடனே நடந்த சம்பவம் இல்லை, கொஞ்சம் நாளுக்குள்ள நடந்த சம்பவம் தான் இருக்கும் பார்க்கும். அதனால் வந்துட்டு இதை வந்து பார்த்துட்டு போகிறான்னு பார்க்கும். அப்போ இந்த விஷயம் எப்படி போயிடுச்சுன்னா இந்த மேய்ப்பர்கள் மூலமாக தான் அங்கே பிரசித்தம் ஆயிடுச்சு அங்கே அனுஷம் சொல்லப்படுறது பார்க்கும். நம்ம அதை கூட படிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8 முதல் 18 வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 2 வசனங்கள் 8 முதல் 18 முடிய. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன் அன்னையிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, நாம் பெத்லேகம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தர் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன் அணையிலே கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள்.
மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். போதும். அப்போ இந்த மேய்ப்பர்கள் பார்த்துட்டு பிரசித்திப்படுத்தினாங்கன்னா இவங்க வந்துட்டு இந்த விஷயத்த தேவதூதன் சொன்ன விஷயமும் அப்போ இயேசு கிறிஸ்து இங்கே பிறந்த விஷயத்தையும் போய் எல்லா இஸ்ரவேல் எங்கெல்லாம் இருக்காங்களோ யூத ஜனங்கள் எங்கெல்லாம் இருக்காங்க அந்த விஷயம் ஸ்ப்ரெட் ஆகி போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியாயசாஸ்திரிகள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இவங்க காதில் கேட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இயேசு கிறிஸ்து பணிந்து கொண்டா இங்கே வராங்கன்னு பார்க்கும். இதான் விஷயத்தை அடையாளப்படுத்த பார்க்கும். இந்த மேய்ப்பர்களால் தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் பிரசித்தமாகுதுன்னு பார்க்கும். அதை தான் இந்த நியாயசாஸ்திரி கேட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே இவங்களுக்கு எப்போ மேய்ப்பர்களுக்கு வந்துட்டு உடனே என்ன இயேசு கிறிஸ்து பிறந்த எங்கன்னா அந்த பெத்லகேமில் எங்கன்னா அந்த சத்திரத்துக்கு முன்னிலையில் இருக்காங்க பார்க்கும். அப்போ பிறந்த உடனே அவங்களுக்கு என்னதான் இமிடியேட்டாக அறிவிக்கப்பட்டதுனால உடனே போய் பார்க்க ஏன்னா இவங்க என்ன செய்றாங்க அந்த பெத்லகேமில் இருக்காங்கன்னு பார்க்கும். அதனால தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அறிவிக்கப்பட்டாங்க போயிடறாங்க பார்க்கும். இவங்க வந்து தூர தேசத்துலேருந்து வராங்கன்னு பார்க்கும், ஏமே நாட்டிலேருந்து வராங்கன்னு பார்க்கும். அதனால தான் வந்துட்டு இவங்க வர்றது நேராக அவங்க வந்து வர்றது அவங்களுக்கு அது செய்தி போகிறதுக்கும் லேட்டாக இருந்திருக்கும். அவங்க வர்றதுக்கும் கொஞ்சம் நாளாகுதுன்னு பார்க்கும். வந்து என்ன செய்றாங்க பணிந்து கொண்டாங்கன்னு பார்க்கும். அந்த நியாயசாஸ்திரிகள் அப்படின்னு சொல்லி பார்க்க முடிச்சு பார்த்தீங்கன்னா அது ஆங்கிலத்தில் டாக்டர் ஆஃப் த லா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டாக்டருங்கிறது என்ன மருத்துவர் விஞ்ஞானிங்கிற விஷயத்தை சொல்லப்படுறது பார்க்கும். அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரேக்க பதத்தில் G35-37ங்கிற விஷயத்தை சொல்லப்படுறது பார்க்கும். இவருக்கு வந்து மருத்துவர் விஞ்ஞானிங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சாஸ்திரிகளுக்கு என்ன ஒரு விஷயம் கொடுத்தாங்கன்னா அங்கேயும் மருத்துவர் விஞ்ஞானிங்கிற விஷயத்தையும் அங்கே வந்துட்டு மார்க்ஸ் கோர்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நியாயசாஸ்திரிகளுக்கும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். என்ன இந்த டாக்டர் அப்படிங்கிற விஷயம் டாக்டரேட் அப்படின்னா அவங்க கனமுறுதியர்கள் அப்படின்னா அவங்க என்ன இப்போ நம்ம சொல்கிறோம்ல இந்த விஞ்ஞானியே இந்த டாக்டர் தான் சொல்லுவோம், மருத்துவர் டாக்டர்னு சொல்லுவோம். டாக்டரேட்னா என்னன்னா நல்ல கனமுறுதியே படித்தவர்களே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவோன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா G35-47 பார்த்தீங்கன்னா கிரேக்க பதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா நோமோ டி டாஸ்கோலோஸ்ன்னு இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸாகவே வராது. இதனுடைய இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா நோ மோடி டாஸ் கலோஸ் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுறது பார்க்கும். இதுக்கு என்ன நியாயசாஸ்திரிகளுக்கு அந்த கொடுக்கப்பட்ட இந்த விஷயம் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியாயசாஸ்திரிகள் என்ன சொல்றதுன்னா ஏ டீச்சர் அண்ட் இன்டர்பிரேட்டர் ஆஃப் த லா அப்படின்றது. அப்போ இவங்க வந்து ஆசிரியர்கள் எப்படி ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்பிரேட்டர்னா விளக்கம் கொடுக்குறாரு, நியாயப்பிரமத்தை விளக்கம் கொடுக்குற ஒரு இன்டர்பிரேட்டர் விளக்கம் கொடுக்குறவர் தான் யார் பார்த்தா நியாயசாஸ்திரிகள் அப்படிங்கிறது. இவங்க டாக்டரேட்னு சொல்லுவாங்கன்னா அதில் வந்து கட்சி தேர்ந்தவர்கள் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டு பார்க்கும். அப்போ இந்த நியாயசாஸ்திரிகளாக தான் அங்கே சாஸ்திரிகள்ங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்பட்டு பார்க்கும். அவங்க தான் என்ன சொல்லுவாங்க தூர தேசத்தில் வந்து இயேசு கிறிஸ்து பார்க்க வந்தாங்க அங்கே விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். மத்திய படிச்சதை நம்ம தொடர்ந்து படிக்கலாம். அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதனிடத்துக்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். போதும் பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா எங்க இருக்கிறாரு அவர் வந்துட்டு அந்த நட்சத்திரத்தை கண்டு ஆனந்த சந்தோஷம் அடைந்து வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். அவன் பார்த்தீங்கன்னா இங்கே சத்திரம் இல்லை வீடுன்னு பார்க்கும். இவங்க வீட்டுக்கு வந்த விஷயத்தை அடையாளப்படுத்துது. வந்து வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அந்த தாயையும் கண்டு சாஸ்திரமாக விழுந்து பணிந்து கொண்டார்கள். இவங்க ராஜா கிடையாதுன்னு பார்க்கணும். ராஜாவாக இருந்தால் ஒரு குழந்தைக்கு முன்னாடியே இல்லாட்டினா அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மரியாள் ஒரு ஏழ்மை குடும்பம், யோசேப்பு ஒரு ஏழ்மை குடும்பம் பார்க்கும். இவங்ககிட்ட வந்து சாஸ்திரமாக பணிந்து கொள்ள முடியாதுன்னு பார்க்கும். இவங்க ராஜா கிடையாதுன்னு பார்க்கும். அது மாதிரி மேல்தட்டு குடியிருக்கிறவங்களும் கிடையாதுன்னு பார்க்கும். இவங்க வந்துட்டு நியாயசாஸ்திரிகள், நியாயத்தை அதாவது வேத ஆசிரியர்னு பார்க்கும். இவங்க தான் நினைச்சுறாங்க சாஸ்திரமாக ஒரு குழந்தையே என்ன பண்ணாங்க சாஸ்திரம் விழுந்து பணிந்து கொண்டாங்கன்னா இவங்க ஒரு ஞானவான்கள் அர்த்தம். நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய ராஜாக்கள்லாம் அவங்க கிடையாதுன்னு பார்க்கும். இதை தான் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அன்புரிய சகோதரர்களே இப்போ வந்துட்டு நியாயசாஸ்திரிகளுக்கு மட்டுமா அந்த மாதிரி தேவனை
பார்க்குறோம். என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா வந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிற விஷயத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா அநேக பேர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு அதை வந்து அதுக்காக வாஞ்சி இருந்தாங்க. பிறக்கிற இயேசுக்கு மெஸ்ஸியை பிறக்கிறத பார்க்கணும், நான் சாகிறதுக்குள்ளே நினச்சிடாது நம்ம மெஸ்ஸியை பிறக்கிற நான் பார்க்கணுங்கிற எண்ணங்கள் நிறைய பேர் இருந்துச்சு. அப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும். அப்படி ஒரு இருக்கப்பட்ட மனுஷன் பார்த்தீங்கன்னா சிமியன் பார்க்கும். இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விருத்த சேதனம் பண்ணுற விஷயத்தையும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையை வந்துட்டு தேவாலயத்துக்கு கொண்ட ஒரு விஷயத்தையும் அந்த பலி செலுத்துறங்க நியாயப்பிரமாணத்தில் வந்து பலி செலுத்துகிற விஷயங்கள் செய்ய போகிறாரு. அப்போ அந்த சிமியனை கண்டு அவர் வந்துட்டு சந்தோஷப்படுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்து நியாயசாஸ்திரிகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி அந்த இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களில் அநேக பேர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறப்பையும் அவங்க வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்க்கும். எப்படி நம்ம வந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்து வருக நம்மளுடைய இருக்கிற நாட்கள்லே வரணுங்கிறதான எண்ணம் நமக்கு இருக்குல்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் இயேசு கிறிஸ்து வரணும், அவரை பார்க்கணும், அவருங்க என்ன நினைச்சத எல்லாருக்கும் நினச்சி பார்க்கும். அப்படி நினைச்சுறாங்க. அப்படி இயேசு கிறிஸ்துனுடைய வருகை அந்த குழந்தையை பார்த்து சந்தோஷப்பட்டது யாருக்குன்னா சிமியோனுங்கிறான விஷயத்தை சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ரீ அந்த எடுக்கிறது பானுவிலு குமாரத்தை ஆகிய ஒரு வந்துக்கிட்டு அந்த ஒரு ஸ்ரீயை என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா வந்து நன்னாளுங்கிறவங்க வந்துட்டு பார்த்து சந்தோஷப்பட்டாங்கன்னு பார்க்கும். அந்த 2 பேரும் என்ன மாதிரி பார்க்க போகிறோன்னு பார்க்கும். படிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 2 25 முதல் 35 வசனம் வரை படிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 2 வசனங்கள் 25 முதல் 35 முடிய. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தெய்வ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து அப்போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும், அவருடைய மெசியா வர்றத பார்க்கணுங்கிற என்ன அவருக்குள்ள இருந்துச்சுன்னு பார்க்கும். அப்போ அதாவது கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே நீ மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினால் அவனுக்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேவ பக்தி உள்ள மனுஷன் இஸ்ரவேல் ஆறுதலுக்காக வர காத்திருந்தான். அப்போ இஸ்ரவேல் வந்துக்கிட்டு ரட்சிப்புக்காகவும் இஸ்ரவேல் தேசத்தை யார் ஆளணும் ஒரு இஸ்ரவேல் ஆளணுங்கிறதான எண்ணம் அவருக்குள்ள இருந்துச்சு. அதனால மெஸ்ஸியா வருவாருங்கிறான விஷயம் அவருக்கு சொல்லப்பட்டுன்னு பார்க்கும். அதை அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர் வந்துட்டு அவர் வர்ற வரைக்கும் நீ மரணம் அடைய மாட்டாருங்கிற விஷயம் சொல்லப்படும் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறந்து அந்த நியாயப்பிரமாணத்தை முறைமை செய்யறதுக்காக என்னங்க தேவாலயத்துக்கு வந்திருக்காங்க. அந்த விஷயத்தை வந்துட்டு பரிசுத்த ஆவி மூலமாக ஏவுதல் படி அவனுக்கு சொல்லப்பட்டது. அப்போ வந்துட்டு அவன் ஏவுதல் படி என்ன தேவாலயத்துக்கு வந்து இயேசுவை தன் பிள்ளை அந்த இயேசுவை என்ன அந்த பிள்ளைக்காக அதான் இயேசு வந்துட்டு வர முச்சுல அந்த நியாயப்பிரமாணத்தை முறைமை செய்யறதுக்காக வர முச்சுல அவர் வந்து கையில வாங்கி அவர் வந்துட்டு சில விஷயங்கள் பேசலாம் பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியானை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைக்கு வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். போதும் பார்க்கும். அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவர் சொல்றாரு அவன் அவரை தன் கையில ஏந்தி கொண்டு தேவனை சோத்திரித்து ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியான இப்போது சமாதானத்தோடு போய்விடுது. அப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ எதை பார்க்கணும்னு நினச்சேன்னா அதை நான் பார்த்துட்டேன், நான் இப்போ செத்து போனால் நலமாக இருக்கும் அப்படின்னா விஷயத்தை
அவர் சொல்றான்னு பார்க்கும். என்னுடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்கிற விஷயம் சொல்றது போட்டு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஷிமியோன் மாதிரி நிறைய பேருக்கு என்ன செய்யிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்துச்சு. அப்படி எண்ணம் கொண்ட மனிதர் தான் பார்த்தீங்கன்னா இந்த நியாயசாஸ்திரிகள் என்று சொல்லப்படும் பார்க்கும். நியாயசாஸ்திரிகள் அப்படின்னு சாஸ்திரிகள் சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு சொல்லப்போது 3 பேருங்கிறான விஷயத்த இல்லைன்னு பார்க்கும். அப்போ வந்து சாஸ்திரிகள் அப்படின்னு சொல்லுறது பண்மையில சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க கொண்டு வந்த பொருட்கள் 3 வச்சுட்டு இருக்கனால 3 பேர் என்கிறான விஷயம் சொல்றாங்க. ஆனால் 3 பேர் இருக்கிறதுக்கு 3 பேரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறான்னு 3 பேர் தான் சொல்லி நம்ம வந்து பட்டிக்கட்டாக நம்ம சொல்ல முடியாது. அங்கே வந்து பண்மையில சொல்ல சாஸ்திரிகள் என்கிறான விஷயம்னா அது வந்துட்டு 2 பேரா இருக்கலாம், 3 பேரா இருக்கலாம், 5 பேரா இருக்கலாம்னு பார்க்கும். என்னோட ஒரு கூட்டமாக கூட வந்திருக்கலாம்னு பார்க்கும், வந்திருக்கலாம்னு பார்க்கும். ஆனால் 3 பேருக்கு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாதுன்னு பார்க்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இயேசு கிறிஸ்து வந்து பார்த்துருக்காங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்திரீயை எடுக்கிறாங்க, அந்த அன்னாளுக்கு ஸ்திரீயும் வந்து பார்க்குறாங்கன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். லூக்கா 2:36, 37, 38 வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 2 வசனங்கள் 36 முதல் 38 முடிய. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோட வாழ்ந்தவளும் அதிக வயது செஞ்சவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். அப்போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொல்ற அவளும் பார்த்துறான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா யாருன்னா ஒரு தீர்க்கதரிசின்னு பார்க்கும். யாரும் இந்த அண்ணாளுங்கிறது ஒரு தீர்க்கதரிசின்னு பார்க்கும். அவங்களுக்கும் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். வந்துட்டு என்னன்னா இயேசு கிறிஸ்து பிறப்பு குறித்து அவங்க சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அப்புறம் அந்த நேரமே வந்து கர்த்தரை புகழ்ந்து எருசலேம் மீட்புக்காக காத்திருந்த யாவரும் குறித்து பேசினாள் இருக்கு. அப்போ அந்த குழந்தையை குறித்து அவளும் பார்த்து பேசிருக்கான்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இவங்க தீர்க்கதரிசின்னு பார்க்கும். தீர்க்கதரிசிக்கு அடுத்த கேட்டகரியில் யாருக்குன்னா சாஸ்திரிகள்னு பார்க்கும். அங்கே பார்த்து சிமியோன் அந்த இயேசு கிறிஸ்து பிறப்பு வரவை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்க்கும். அதனால உயிரை பிடிச்சிக்கிட்டே இருந்தார், நான் பார்க்கணும் அப்படிங்கிற என்னன்றது பார்க்கும். அதே மாதிரி இவங்களோட கேட்டகரியில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்த சாஸ்திரிகள் வந்துட்டு நியாய சாஸ்திரிகள், அதாவது வேதம் அறிந்த வேத சாஸ்திரிகள் பார்க்கும். அவங்க அந்த இயேசு கிறிஸ்து பார்க்கறதுக்காக அங்கேருந்து வந்தாங்கங்கிற விஷயம் சொல்லப்படும்னு பார்க்கும். இவங்கள தான் வந்திருக்கணும், வேணா வேதம் தெரியாதவர்களும் அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அங்கிற விஷயம் சொல்லப்படும்னு பார்க்கும். நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பொண்ணு கொடுத்துருக்காங்க பார்க்கும். பொண்ணு எதை இடையில கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மரியாளுங்க வந்துட்டு ஒரு ஏழ்மையாக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பொண்ணு அவங்க நினைச்சுறாங்க அந்த ஒரு காணிக்கையாக அவங்க வந்து கொடுக்காம பார்க்கும் அங்கிற விஷயம் சொல்லப்படுது. பொண்ணு ஏன் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பொண்ணை வச்சு அதை விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு பிரோஜனப்படுத்துறதுக்காக அங்கே கொடுக்கப்படும்னு பார்க்கும். இன்னொன்று வந்து பொண்ணு கந்தவர்க்கங்களாம் கொண்டு வந்தோடனே இவங்க பெரிய ராஜாக்கள் என்கிறான விஷயத்த இவங்க எடுத்துவாங்க, இவங்க மற்றவங்க சொல்கிறான்னு பார்க்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்னென்னா ஒரு லோ கிளாஸ் பீப்புளை என்ன பண்ணாங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணால் அவங்க வந்துட்டு அவங்க பெண்ணுக்கு எடுத்து ஒரு 15 பவுன் 20 பவுன் கொடுப்பான்னு பார்க்கும். ஒரு மிடில் கிளாஸ்னால் ஒரு 50 பவுன் கொடுப்பாங்கன்னு பார்க்கும். அப்போ சாதாரண ஒரு சாமானிய மனுஷன்ட்டு 50 பவுன் இருக்கும் போச்சுல அங்கே இருந்த அப்போ வந்து பார்த்தா பொன் வெள்ளிலாம் ரொம்ப பெரிய லெவலில் கிடையாது, ஒரு நார்மலான ரேட் இருந்திருக்கு. அதனால நினச்சிப்பாங்க சாமானிய மனுஷன்லாம் நினச்சிருக்காங்க வச்சிருக்கான்னு பார்க்கும். அதனால இவங்க வந்து ஒரு காணிக்கை என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொடுக்காம பார்க்கும். அவங்க வந்தவங்க வந்துட்டு ஒரு சாமானிய மனுஷர்கள் நம்மை போல ஒரு பாடல மனுஷனுங்க அவங்க தான் என்ன பண்ணுறாங்க பொண்ணு கொடுத்தாங்க. பொண்ணு தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது வந்துட்டு என்ன அவங்க எத்தனை கேராக பொண்ணு கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படலாம் பார்க்கும். இயேசு கிறிஸ்து மரணத்தில் வந்து கந்த வர்க்கங்களை வச்சு பண்ணுவாங்க. அப்போ அதில் கூட இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு எஸ்டிமேட் அங்கே அங்கே வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே ஒரு தொகை கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ அந்த ஏஜுங்கிறான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க பொண்ணு கொடுத்தது எத்தனை கேராக கொடுத்தாங்க எவ்வளோ கொடுத்தாங்கங்கிறான விஷயத்த அங்கே சொல்லப்படவே இல்லை. எத்தனை சேக்கில் கொடுத்தாங்கன்னு சொல்ல பொண்ணு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க வந்து ஒரு சாமானியர்களாக தான் இருக்க முடியும்னு பார்க்கும். நம்ம படிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36, 37, 38 வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 2 வசனங்கள் 23, 24. முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்னப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும், கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி
ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்போதும் பார்க்கும் அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன செய்றாங்க பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த நியாயப்பிரமாணம் செய்யற விஷயம் போறாங்க. அப்போ அவங்களுடைய ஏழ்மையை அனுசரித்து தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜோடு காட்டு புறாவை 2 புறா குஞ்சுகளை பலி செலுத்துறதுக்காக எருசலேம் கொண்டு போனாங்கன்றது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஆடை ஏதாட்டும் ஒரு மாடை அவங்க திராணிக்கு மேலே பண்ணிடலாம். ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு ஆடு வாங்குற கூட அனுப்பிச்சது அவங்கள்ட்ட பொருளாதாரம் இல்லைன்னு பார்க்கும். அதனால புறா குஞ்சை வாங்கி வந்து பலி செலுத்துகிற ஒரு சூழ்நிலை. அதாவது ஒரு ஜோடி காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளாவது புறா குஞ்சு. அப்போ 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று காட்டுப்புறா, அதோட குறைஞ்சன்னு புறா குஞ்சு சின்ன குஞ்சுன்னு பார்க்கும். இந்த மாதிரி ஒரு பலி செலுத்துகிற ஒரு விஷயம் இருக்குன்னு பார்க்கும். அப்போ அவங்க அவ்வளோ ஒரு ஏழ்மையாக இருக்கிற விஷயத்தை அடையாளப்படுறதுன்னு பார்க்கும். அவங்களுடைய ஏழ்மையை கண்டு தான் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய பண உதவி அவங்களுடைய பொருளாதாரத்தை கண்டு தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பொண்ணை நினைச்சிடாங்க, அவங்க ஒரு காணிக்கையாக கொண்டு வராங்கன்னு பார்க்கும். அது நம்ம வந்து அவங்க பலி செலுத்தும் முறையை வந்துட்டு நம்ம வந்துட்டு லேவியாகத்தை படிச்சலாம் பார்க்கும். லேவியாகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். லேவியராகமம் அதிகாரம் 12 வசனம் 6. அவள் ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் 1 வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் 1 புறா குஞ்சையாவது காட்டு புறாவையாவது பாவ நிவாரண பலியாகவும் ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்துக்கு கொண்டு வர கடவள். பாருங்க, 1 வயது ஆட்டுக்கடாவையாவது ஆட்டுக்குட்டியாவது. அப்போ அந்த ஆட்டுக்குட்டி வாங்குற கூட அனுப்பிச்சது அவங்களுக்கு திராணி இல்லைன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மேய்ப்பர்களாக இருந்தால் அவங்க மந்தையிலேருந்து கூட என்ன பண்ணியிருக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து வந்துட்டு அவங்க வந்துட்டு பலி செலுத்திருக்காங்க. ஆனால் அவங்க மேய்ப்பராக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க வேதாசிரியர்கள், வந்துட்டு யோசிப் வந்துட்டு என்ன தச்சு தொழிலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வேதத்தில் எந்த ரெக்கார்டு இல்லைன்னு பார்க்கும். பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்தை தான் இருந்திருக்காங்க அந்த 4 விஷயத்தை சொல்கிறக்கும். அந்த ஏழ்மையை கருதி தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க இந்த விஷயம் பண்ணுறாங்க பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கரெக்டாக இது ஏழ்மையாக இருந்ததுனால தான் அவங்க வந்துட்டு அந்த என் பொண்ணை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி எப்படி நீங்கள் சரியா இப்படி சொல்கிறீங்கிறதான ஒரு கேள்வி கூட உங்களுக்கு வரலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா யோபு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு நல்ல ஒரு செல்வாக இருக்கார். அவர் வந்துட்டு ஒரு பாடுகளுக்குள்ள தேவனை அனுமதித்து அவருடைய எல்லாமே எடுத்தது அவர் வந்துட்டு சீரவாகி போகிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அவருக்கு சுகம் அவர் வந்துட்டு அந்த ஜீவன் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த பந்தங்களை அவர் பார்த்து அவங்களுக்கு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவருடைய ஏழ்மையை பார்த்து அவங்களுக்கு என்ன செய்றாங்க, தங்க காசுகளை என்ன செய்றாங்க ஒரு பரிசாக கொடுக்காங்கன்னு பார்க்கும். அது கூட படிக்கலாம். யோபு 42:11. யோபு அதிகாரம் 42 வசனம் 11. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். இப்போ வந்தவங்க என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா வந்தவங்க தங்க காசையும் பொன் ஆபரணங்களும் எடுத்தது அவங்களுக்கு ஒரு காணிக்கையாக கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுன்னு பார்க்கணும். இது அவங்களோட பொருளாதாரத்துக்காக கருதி நினைச்சாங்க அந்த கொடுத்தாங்கன்னு பார்க்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில நம்ம ஃபங்க்ஷன் போவோம், ஃபங்க்ஷனில் கல்யாண வீடோ ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் ஒன்று பணமாகவும் மொய் வைப்பாங்க. சிலர் வந்து அவங்களுடைய வசதி தக்கன இப்போ வந்துட்டாங்க ஏதாட்டி ஜுவல்ஸ் தங்கத்தில் ஜுவல்ஸ் போடுவாங்க. இல்லாட்டினா கிஃப்ட்டுகள் ஏதாட்டி கொடுப்பாங்க. இல்லாட்டினா ஏதாட்டி ஒரு பொருட்கள் சின்ன கிஃப்ட்டு கொடுப்பாங்க. சிலவங்க பொருட்கள் ஏதாட்டி பெரிய பொருட்கள் வாங்கி கொடுத்தா அவங்க வைப்பாங்க பார்க்கணும். அவங்களுடைய தகுதி கொடுத்த அனுசரிச்சு கொடுப்பாங்க பார்க்கும். அதே மாதிரி தான் இவங்க காணிக்கையாக கொண்ட விஷயங்கள் பார்க்கும். ஒருத்தர் பொண்ணை கொடுத்துருக்காரு, ஒருத்தர் வந்து வெள்ளை போலங்கிற விஷயம் கொடுத்துருக்காரு, ஒருத்தர் தூபவரங்களை கொடுத்தான்னு பார்க்கும். அப்போ தூபவரத்துக்கு குறித்து நம்ம படிக்கலாம். தூபவரங்களை காணிக்கையாக கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே அதை வந்துட்டு என்ன பண்ணால் அது வந்துட்டு ஒருத்தரை பார்க்க போச்சுன்னா அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் கொடுத்தாங்க பார்க்கும். அது வந்துட்டு அவங்களுடைய வழக்கம் செயலாக இருந்துச்சுன்னு பார்ப்போம். நம்ம அதை கூட நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 43:11. ஆதியாகமம் அதிகாரம் 43 வசனம் 11. அதற்கு அவர்கள் தகப்பனாகிய இஸ்ரவேல், அப்படியானால் ஒன்று செய்யுங்கள், இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்த வர்க்கங்களும் வெள்ளை போளமும் தெரவிந்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும்
உங்கள் சாக்குகளில் போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கையாக கொண்டு போய் கொடுங்கள். அப்போது இப்போ வந்து யோசேப்பு சந்திக்க சகோதரர்கள் போறாங்க பார்க்கும். ஏன்னா இவங்க தானியத்துக்காக என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, சாக்கு முட்டில் பணத்தை திருப்பி அனுப்பினால அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை காணிக்க கொடுங்கன்னு இருக்காங்க. அங்கே இருக்கிற பிசின் தைலம், கொஞ்சம் பிசின் தைலம்னா என்ன, இந்த பிசின் தைலங்கிறது என்ன சொன்னோம்னா, இது வந்து பரிமள தைலத்தை அடையாளப்படுத்துது. கொஞ்சம் தேனும் கந்த வர்க்கங்களும் வெள்ளை போலாங்களும் இருக்கும். அப்போ இந்த கந்த வர்க்கங்கிறது என்னன்னா, அதை தூப வர்க்கங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. வெள்ளை போலங்கிறது விஷயம்னா அது வந்து சாம்பிராணி அடையாளப்படுத்துவாங்க. இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு இந்த காணிக்கு கிஃப்டாக கொடுக்குறது. இது ஒரு விலையுறந்த பொருள் பார்க்கும். எப்படி இன்னொருத்தர் வந்தவங்க வந்துட்டு ஒருத்தர் பொண்ணை விலையுறந்த பொருட்களை பொண்ணை கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தையும் பார்த்தீங்கன்னா, அந்த கந்த வர்க்கம் வெள்ளை போல இது ஒரு விலையுறந்த பொருள் தான். இதெல்லாம் வந்துட்டு பொக்கிஷ சாலையில் வந்து வச்சிருப்பாங்க பார்க்கும். அதான் பொக்கிஷில் வந்து கொடுத்தாருன்னு சொல்லப்பட்டு பார்க்கும். அதில் எனக்கு தான் அந்த கொடுத்தாங்கிற விஷயம் சொல்லப்படும் பார்க்கும். நீதிமொழிகள் 7:17 வாசிக்கலாம். நீதிமொழிகள் அதிகாரம் 7 வசனம் 17. என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் இலவங்க பட்டையாலும் வாசனை கட்டினேன். அப்போதும் பார்க்கும். அப்போ இதை இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளை போலத்தை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, என் படுக்கை வெள்ளை போலத்தினாலும் சந்தனத்தினாலும் லவங்கப்பட்டையினாலும் என் வாசம் கட்டினேன் இருக்கு. அப்போ வந்து படுக்கை அணுங்கான விஷயம் சொல்லப்படுது பார்ப்போம். முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பிள்ளைக்கு கையில் வந்துட்டு வசம்ப கட்டி விட்டுருப்பாங்க. ஏன்னா எந்த பூச்சிகளை வந்துட்டு அந்த சின்ன பிள்ளைகளை அண்டக்கூடாதுன்னு சொல்லி. வசம்பு பார்த்தீங்கன்னா, வசம்பு வந்துட்டு ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல்லுக்கு இந்த பூச்சி அதெல்லாம் வந்துட்டு அதுக்கிட்ட இந்த குழந்தைகளை வந்து அண்டாதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த கூரைப்பாயில் கழுத கூரைப்பாயின்னு இருக்கும். அதான் சொன்ன கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னுபாங்க. அதாவது அதே மாதிரி கழுத கூரை புல்லுங்கிறதான ஒரு புல் இருக்குது. அது வந்துட்டு கற்பூர வாசனை இருக்கிறனால அதை வந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா, அது வந்துட்டு ஒரு பூச்சிகளை வந்துட்டு அண்டாது அதுன்னு பார்க்கும். அது வந்துட்டு கழுத கூரைப்பாறையில் வந்துக்கிட்டு அந்த என்னென்னா கற்பூர வாசனை இருக்கிறனால வந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா அந்த பூச்சி போட்டால் வராதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த ஜாம்பிராணி கொமஞ்சாம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதை வந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, சின்ன பிள்ளைகளுக்கு அந்த என்னென்னா அதை அக்கினியில் போட்டு அதை என்ன செய்வாங்க, அதில் வர்ற புகை ஸ்மெல்லை வந்துக்கிட்டு அதுக்கு வந்துக்கிட்டு இது பண்ணுவாங்க. அப்படின்னா இந்த குளிச்சுட்டு வரும்போச்சில் பார்த்திங்கன்னா, அந்த ஈரப்பசைக்கு வந்துட்டு அந்த குமஞ்சாம் போடுறதுல அதில் வந்துட்டு அதுக்கு நல்லாயிருக்கும். அது வந்து அந்த ஹீட்டுக்கு வந்துக்கிட்டு என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, அது வந்துக்கிட்டு தலையில் உள்ள நீர் கொடுத்தாலும் போயிடும். அந்த ஸ்மெல் வந்துக்கிட்டு நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல் வந்துக்கிட்டு வீட்டுக்கு எந்த பூச்சி பொட்டைக்கு வராத அளவுக்கு தான் அந்த ஸ்மெல் இருக்கும் பார்க்கும். அதுதான் இது ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அதனால தான் வெள்ளை போலங்கிறது ஒரு ஸ்மெண்டு அதை வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்கும். கொமஞ்சாங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துக்கிட்டு கொமஞ்சாங்கிற விஷயம் இருக்குது. அதான் கந்த வர்க்கங்கிறது. அது என்னென்னா அவங்க வந்துட்டு இந்த கொமஞ்சாம் போடுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கும். இது ஆசாரி போடுறதுலையும் வந்து யூஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த பாய்கள் கூட அந்த கோரப்பாயின்னு வைப்பாங்க. அந்த கோரப்பாயில் பார்த்தீங்கன்னா அந்த விஷக்கிருமிகள் எதுவும் அண்டாது. கழுத கோர புளின்னு இருக்கும் கோரப்பாய். அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பூச்சிகள் அந்த இதெல்லாம் வரான்னு பார்க்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, என் படுக்கை வெள்ளை போலத்தினாலும் சந்தனத்தினாலும் இளம்பட்டையினாலும் வாசனை கட்டினேன். இந்த மாதிரி வெள்ளை போலங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, அதாவது அந்த குழந்தைக்கு வந்துக்கிட்டு என்ன பார்த்தீங்கன்னா கிருமி நாசினுக்காக அந்த படுக்கையில் போடுறதுக்கு ஸ்மெல் பார்க்கும். எப்படி நம்ம ஊரில் இப்போ குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, குளித்து நல்லா குளிப்பாட்டி நல்ல சாம்பிராணி போடுவாங்க. சாம்பிராணி போடணும்னா தலையில் அந்த நீர் கோர்க்காதபடி இருந்துச்சாங்க. சின்ன பிள்ளைக்கு சாம்பிராணி போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, பவுடர்லாம் போடுவாங்க. பவுடர் போட்டு அதாவது பாலுடைய இந்த கவிச்ச வாடை இல்லாத அளவுக்கு அந்த மாதிரி விஷயம் பண்ணாங்க. அடிக்கடி குளித்து சுத்தம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த குழந்தைங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளை போலத்தை அந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுற வாசனை திரவியத்துக்காக அதை யூஸ் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஸர் புத்தகத்தில் நம்ம படிக்கலாம். வெள்ளை போலத்தை தூப வர்க்கங்கிறது என்னென்னா சாம்பிராணியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. வெள்ளை போலத்தை வந்து ஒரு சுத்திகரிப்புக்காக யூஸ் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். அது கூட படிக்கலாம். எஸ்தர் 2:12. எஸ்தர் அதிகாரம் 2 வசனம் 12. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் கந்த வர்க்கத்தினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவினிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது.
அப்போதும் பார்க்கும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் 6 மாதம் வெள்ளைப்பூள தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கத்தினாலும் ஸ்திரீகளுக்குரிய எல்லா சுத்திகரிப்புக்கும் ஜோடிக்கப்பட்ட நாளுக்கு நிறைவேறும் படிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னா அந்த அகஸ்திய ராஜாவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எடுக்கிறாங்க, அவங்களுக்கு பெண் மனைவியை தேர்ந்தெடுக்க முடிச்சு சுத்திகரிக்கிற போகிறாங்க. சுத்திகரிக்க முடிச்சு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூளத்தின் தைலத்தினாலும் கந்த வர்க்கத்தினாலும் இருக்கும். வெள்ளைப்பூள தைலம்ங்கிறாங்க. இது வந்து ஒரு வெள்ளைப்பூளங்கிறது ஒரு தைலம் பார்க்கும். வெள்ளைப்பூளங்கிற ஒரு தைலத்தை அடையாளப்படுத்து, சென்ட் பெர்ஃப்யூம் அடையாளப்படுத்துது. தூப வர்க்கங்கிறது என்னென்னா சாம்பிராணி அடையாளப்படுத்தும் பார்க்கும். இந்த பெர்ஃப்யூம் எதுக்குன்னா அதனுடைய அந்த படுக்கையை சுற்றி போடுற ஒரு வாசனை திரவத்தை அடையாளப்படுத்துது. தூபங்கிறது சாம்பிராணின்னு பார்க்கும். சாம்பிராணி இந்த வீட்டில் இந்த பிள்ளைக்கு யூஸ் பண்ணுறது பார்க்கும். இப்போ கொண்டு வந்தது ஃபுல்லாகவே ஒன்று தங்க காசுங்கிறது பொருளாதாரத்தை இது பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கும், இன்னொன்று இந்த வாசனை திரைவு அந்த குழந்தைக்கு போடுற ஒரு பெர்ஃப்யூமை அடையாளப்படுத்துது. அதுக்கப்புறம் பார்த்து தூப வர்க்கம் சாம்பிராணி அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்தக்க முடிச்சு என்ன பண்ணுவாங்க, சோப்பு, அதுக்கப்புறம் பேபி பவுடர், ஒயிட் ஃபார்முலா. அதே மாதிரி தான் அந்த நாட்களில் அவங்க வந்துட்டு அந்த குழந்தைகளுக்கு இந்த மற்றவங்க இந்த குழந்தைகளுக்கும் சரி அவங்க வந்து பெர்ஃப்யூமாக யூஸ் பண்ணுறதுக்காக என்ன வெள்ளைப்பூளத்தையும் தூப வர்க்கம்னு அது என்னென்னா இது வந்துட்டு ஆசாரிப்படாதத்தில் நினைப்பாங்க அந்த சாம்பிராணின்னு அதான் தூப வர்க்கம், தூபம் காட்டுறது, புகையை போடுறோம் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுற பார்க்கும். இதை தான் அங்கே அந்த காணிக்கையாக கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு பார்க்கும். ஆனால் அன்புக்குரிய சகோதரர் இன்னைக்கு என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா யார் இந்த சாஸ்திரிகள் பார்க்கும். அந்த சாஸ்திரிகள் யாரும் பார்த்தீங்கன்னா அது நியாய சாஸ்திரிகளாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். பொன் தூவ வர்க்கங்கிறத விஷயம் கொடுத்தாங்க பார்க்கும். பொண்ணு அவங்களும் பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக அந்த கொடுத்துருக்காங்க. இன்னொன்று தூப வர்க்கங்கிறது சாம்பிராணி, அந்த குழந்தைக்கு சாம்பிராணியை கொடுக்குற இந்த விஷயத்தை அடையாளப்படுத்து. வெள்ளைப்படம் வந்து செண்டை அடையாளப்படுத்து, அதை வந்துட்டு அவங்களுடைய படுக்கையில் போடுறதுக்கு அந்த விஷயத்தை அடையாளப்படுத்துறதுன்னு பார்க்கும். இதான் அந்த விஷயம் பார்த்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும். சாஸ்திரிகளை வந்து ராஜாக்கள் கிடையாது, அவங்கள வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு உள்ள ஒரு சாஸ்திரிகள் அப்படின்னு பார்க்கும். அதை தான் நம்ம ஏசியெல்லாம் படித்தோம். ஆனால் அந்த கேட்டகரியில் சாஸ்திரிகள் யாருன்னா தீர்க்கதரிசிகள் கேட்டகரியில் இருந்தாங்க. அந்த கேட்டகரியில் உள்ளவங்க அவங்க ஒரு நியாய சாஸ்திரிகளாக இருக்கலாம்ங்கிற விஷயத்தை இங்கே சொல்லப்படும்னு பார்க்கும். இவங்க வந்துட்டு புறஜாதிகள் கிடையாது, இவங்க வந்து தேவனை அறிந்த சாஸ்திரிகள் தான் பார்க்கும். இதான் அந்த விஷயம் பார்க்கும். இவ்வளோ பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.